அன்பிலீவபிள். ஒரு சங்கம் வச்சு 25 வருஷமா அந்த ஏரியால பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால இங்க இருந்த ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் இத கண்டும் காணாத மாதிரி இருந்திருக்காங்க. காரணம் பயம். ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்தன் ஆசிட் ஊத்திடுவான், இல்லன்னா குடும்பத்தோட அழிச்சிருவான்னு பயம். அதனால அவங்க யூனியன் வச்சு பொழைக்கிற அளவுக்கு பிக் பாக்கெட் அடிச்சு வளர்ந்துருக்காங்க. நீங்க அதிரடி ஆக்ஷன் எடுத்ததுனால கண்டுபிடிக்க முடிஞ்சது மேடம். அதான் இதுவரைக்கும் இங்க இருந்த ஆபீசர்ஸ் யாருமே அதை ஏன் பண்ணலன்னு தான் நான் கேக்குறேன். அப்படின்னா பல விஷயங்கள் தெரிஞ்சும் யாரோ சிபாரிசு பண்றதுனால எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க. இது பாருங்க, இனி எந்தெந்த இடத்துல கேடிங்க ராஜ்யம் நடக்குதுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். பழைய கிரிமினல்ஸோட லிஸ்ட் என் டெஸ்க்கு கொண்டு வாங்க. ஓகே? அண்ட் ஒன் மோர் திங், இனி ஒரு வாரத்துக்கு சிட்டில ஓடுற எல்லா பஸ்லயும் நம்ம லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தரையும் மஃப்டியில் அனுப்புங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா உடனே விசாரணை பண்ண சொல்லுங்க. இனி ஒரு வாரத்துக்குள்ள சிட்டில ஒரு பிக் பாக்கெட்டோ இல்லைன்னு எனக்கு ரிப்போர்ட் வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். யூ மே கோ நவ. இந்த திருடன்களை பயன்படுத்தி சேட்டு பொண்ணோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். என்னடா அது ரவீந்திரன் பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்கு. அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, லலிதா கூட போயிடுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க பக்குவமா அப்பா கிட்ட எடுத்து சொல்லிட்டாங்க. அநேகமா அதுல ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாரு அப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. வாடா. அப்பா பாத்தியா உண்மையில ரொம்ப கோவமா இருக்காரா? இல்லண்ணே, கோவமா 2 வாரத்தை திட்டிருந்தா கூட பரவாயில்ல, முறைச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அவரை பத்தி பேசாதீங்க. அவரை நினைச்சாலே வெறுப்பா இருக்குது. அவரும் நல்லது செய்ய மாட்டேங்கிறாரு, நம்மளையும் நல்லது செய்ய விட மாட்டேங்கிறாரு. இப்படியே போச்சுன்னு வைங்களேன், நம்ம குடும்பம் கந்தலாயிடும். ஏன் இப்படி அப்பா மேல கோவமா இருக்கீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரோ இல்லையோ, சந்திராவோட குடும்பம் கெட்டு அழிஞ்சிரும்னு நினைக்கிறாரு. அடுத்தவங்களை அழிச்சிட்டு நம்ம நல்லா இருக்க முடியுமா என்ன? அண்ணே, இப்பதான் உங்க 2 பேருக்கு ஞானோதயமா பிறந்திருக்கு. அண்ணே, அப்பா நம்ம வளர்ச்சியை பத்தி சிந்திக்கவே மாட்டாரு. அந்த சந்திரா குடும்பத்தை எப்படி அழிக்கணுங்கிற குறிக்கோளோட தான் இருப்பாரு. கம்பெனியால அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம், நமக்கும் கஷ்டம். இத பார், பேசாம அந்த சந்திராவோட மோதிரத்தை விட்டுட்டு நம்ம தொழில நாம கவனம் செலுத்தினாலே நாம நல்லா இருக்கலாம். தொழில போட்டி இருக்கலாம், ஆனா போட்டி போடுறவனே இருக்க கூடாதுன்னு எப்படி? இது அவர்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. முதல்ல கம்பெனி நிர்வாகத்தை நம்ம கிட்ட கொடுக்க சொல்லி அவர்கிட்ட எடுத்து சொல்லணும். வெரி குட். இப்பதான் நம்ம 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுத்தாகணும்னே. சரி, இப்ப பேசுறீங்க. இதே மாதிரி நீங்க எப்பவுமே ஸ்டெடியா இருக்கணும். அப்பா பார்த்தா பயந்துட கூடாது என்ன? அண்ணே, முன்னேர் போனா தானே பின்னேர் வரும். நீங்க முதல்ல ஸ்டெடியா போங்க, நாங்களும் அதை ஸ்டெடியா ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. உட்காரு. மிஸ் ரேகா, ரவி கொலை கேஸ் சம்பந்தமா யாராவது வந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கங்க. ஓகே மேடம். ஓகே. நமஸ்தே மேடம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம்? நம்பில் சவுகார்பேட்லேயே இருக்கான். என் பேரு பாப்பாலால். எடுத்துட்டு வாங்க அந்த பொறுக்கிய. இந்த பொறுக்கி தினமும் என் பேட்டி காலேஜுக்கு போகும்போது பின்னாடி சுத்தி கலடா பண்றான். கையை பூச்சி எழுகிறான், ஈவ்டீசிங் பண்றான். என் ஆளுங்க சரியான நேரத்திலே பிடிச்சதுனாலே இவனை இங்க கொண்டாட முடிஞ்சதோ, இல்லைன்னா சரிகா கேஸ் மாதிரி ஆயிருக்கும். இவன் மேலே சரியான ஆக்ஷன் எடுத்து லாக்அப்லே தள்ளுங்கோ. இடியட்ஸ். காலேஜ் போற பொண்ணுங்களை கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. திருந்தவே மாட்டீங்களா நீங்களா? பேர் என்ன? மகேஷ் மேடம். இவர்தான் உங்க பொண்ணை கிண்டல் பண்ணாருன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியுமா? கன்ஃபார்ம்டா தெரியும் மேடம். என் ஆளுங்க கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. ஓஹோ. ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எங்களால இவனை லாக்அப்ல போட முடியும். உங்க பொண்ணு இல்லை மேடம், எங்க வீட்டு பொண்ணு ஸ்டேஷனுக்கு வராது. நான் வேணா கமிஷனர் கிட்டே பேசுறேன். ஹலோ கமிஷனர். எஸ், நான் பாப்பாலால் பேசுறேன். 1 செகண்ட். ஹலோ மிஸ் பவித்ரா. சார், நான் கமிஷனர் பேசுறேன். அந்த பாப்பாலால் சேட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அந்த பையன் மேல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்க. ஓகே? அப்படியா சார்? எஸ். ஓகே சார். I'll do it. Yes sir. கான்ஸ்டபிள், இந்த ஆளை பிடிச்சி லாக்அப்ல போடுங்க. ஓகே? ஓகே, தேங்க்யூ மேடம். நம்பில் வரான். शुक्रिया.
என்னப்பா பிள்ளைங்களா ஆ? காலங்காத்தால கம்பெனிக்கு போறதை விட்டுட்டு காலாட்டிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. இல்லப்பா, கம்பெனி நிர்வாகத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, நிர்வாகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? அவ்வளவு பொறுப்பு வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். அது வந்துப்பா, ஏய், வந்துப்பா போய்ப்பா எந்த பேச்சும் உனக்கு எனக்கும் கிடையாது. எப்ப அந்த ஓடுகாலி நாயோட ஓடிட்டியோ அப்படியே ஓடி போயிட்டதா நினைச்சுக்கிறேன். நீ ஒண்ணு பேச வேணாம், நான் என் பிள்ளைங்களோட பேசிக்கிறேன். நீ என் பிள்ளையே இல்ல. பிள்ளைங்களா கம்பெனியை கவனிக்கிறத விட களை எடுக்கிறது தான் முக்கியம். சமயங்கள்ல பயிரோடு சேர்ந்து மயிரும் முளைச்சிருது. அதனால்தான் அப்பப்ப அனாவசியமான மயிரெல்லாம் நான் கிள்ளி எரிஞ்சிடுறேன். இதை விட உங்க அப்பன் இந்த கம்பெனிக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்பா, கண் துடைப்பதாக தான் உங்களை வேலையை விட்டு எடுத்தோம். ஆனா நீங்க நிஜமாவே இப்ப அவங்கள வேலையை விட்டு எடுத்துட்டீங்களே. களை எடுக்கிறேன்னு சொல்லி விசுவாசமான தொழிலாளிகளை இப்படி வேலையை விட்டு எடுத்தா எப்படிப்பா? ஓ, விசுவாசம் உள்ளவன் யாரு விசுவாசம் இல்லாதவன் யாருன்னு தெரியாதவனா நானு? டேய், வேர் எது வேர் கொல்லி எதுன்னு தெரிஞ்சவன்டா நானு. அந்த விஷயத்துல நீங்கெல்லாம் பச்சா, நான் பாபா. எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா? பா, அந்த தொழிலாளிகள்லாம் எந்த அளவுக்கு திறமையானவங்க, எந்த அளவுக்கு விசுவாசமானவங்கிறது எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனால திரும்பவும் அவங்களுக்கு நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுங்க. ஏன்னா அவங்க குடும்பம்லாம் வறுமையில வாடிட்டு இருக்கு. நம்மள நம்பினவங்கள நடுத்தருள் நிக்க விடலாமாப்பா? சாபாஷ். நம்பிக்கையை பத்தி உங்கிட்ட நான் கத்துக்கணும். தொழிலாளியுடைய கஷ்டத்தை பத்தி உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கணும். டேய், நீங்கெல்லாம் கருவுல உருவானவனுங்க, நான் தெருவுல உருவானவன். உலகத்தை பத்தி உங்களோட எனக்கு தெரியும்டா. பெத்து போட்ட ஆத்தா யாரு, என் பிறப்புக்கு காரணமான அப்ப யாரு, இதெல்லாம் தெரியாமலே பிறந்து தெரியாமலே வளர்ந்தவன்டா நான். ஹார்பர்ல மூட்டை தூக்குறோம் பாடுற ஐலேசா தாண்டா எனக்கு தாலாட்டு. சால் கோட்டஸ்ல சாதம் வித்தாளே அவ தாண்டா எனக்கு தாயாரு. உங்களுக்கு தாலாட்டும் தாயாரும் ஏசி ரூம்ல கிடைச்சதுடா, எனக்கு ஏகாந்தத்துல கிடைச்சது. அப்பா, கம்பெனி இப்ப இருக்கிற நிலைமையில தொழிலாளிங்களாம் வீட்டுக்கு அமிச்சிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு. அதுக்கு சரியான காரணத்தை நாம சொல்லணும். அப்படி சரியான காரணத்தை நாம சொல்லலைன்னா சட்டப்படி யூனியன் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கும். டேய், யூனியன்றது தொழிலாளிக்கு ஒரு கவசம், அதை ஆயுதமாக்கிடக்கூடாது. யூனியன்றது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள ஒரு உறவு பாலம், அதை பாமாக்கிடக்கூடாது. யூனியனை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? டேய், முதல்ல கம்பெனி முக்கியம், ஃபேக்டரி முக்கியம். அடுத்தது முதல் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறானே அந்த முதலாளி முக்கியம். அடுத்தது தாண்டா தொழிலாளி முக்கியம். ஒரு முதலாளி நல்லா இருந்தா 1000 தொழிலாளிகள் சந்தோஷமா வாழலாம், சாப்பிடலாம். என்ன நம்பி வந்த தொழிலாளிகளுக்கு இன்னைய வரைக்கும் நல்ல மாதிரி சோறு போட்டிருக்கிறேன். என்கிட்ட யூனியன் கினின்னு சொல்லி மிரட்ட வேணாம். அவங்க கிட்ட எப்படி பேசணும், சந்திக்கணும், சாதிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போகலாம். அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே சொல்ல வேணாம். தொழிலாளிகளை மன்னிச்சு என் கம்பெனிக்குள்ள சேர்த்தாலும் சேர்ப்பனே ஒழிய உன்னை மன்னிச்சு இந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்கவே மாட்டேன். ஏதோ உங்க அம்மா உன் மேல பரிதாபப்பட்டு சோறு போடுறா, அங்க கொட்டி வச்சிருக்குது, போய் கொட்டிக்க. எல்லாரும் போகலாம். ஏன் இப்படி சாப்பிடாம உயிரை எடுக்கிற? நீ என்ன விருந்தாளியா? உன்கிட்ட சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சறதுக்கு ஒழுங்கா சாப்பிட்டு தொலையேன். என்ன ரேகா, ஏதோ திட்டிட்டே வரீங்க? மேடம், அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் மேடம். கெஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டி பார்த்துட்டேன், மசிய மாட்டேங்கிறான். பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துட்டு இருக்கான். ஏன் அப்படி? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் மேடம். கூட்டிட்டு வாங்க அவனை. என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? எதுக்கு மேடம் நான் சாப்பிடணும்? உயிரோட இருக்க. இங்க நீ செத்துக்கிட்டு போனேன்னா அப்புறம் எனக்கு தான் சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும். எதுக்கு மேடம் நான் உயிரோட இருக்கணும்? ம், 4 இடத்துக்கு போய் பொண்ணுங்களை கலாட்டா பண்ணி பொறுக்கித்தனம் பண்ண வேண்டாம், அதுக்கு தான். இல்லைங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்லைங்க மேடம். நான் ரொம்ப நல்ல பையன் மேடம். அப்போ
சேட்டு போய் சொல்றாரா? ஆமா மேடம், சேட்டு போய் தான் சொல்றாரு. நானும் அவர் பொண்ணு காதலிச்சோம். அதுக்காக என் மேல பொய் கேஸ் போட்டு என்ன உள்ள வச்சிட்டாரு மேடம். இதான் மேடம் நடந்தது. இப்போ நீ சொல்றத நான் நம்பணுமா? மேடம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த சேட்டு பொண்ணு ஜோதியை கேட்டு பாருங்க. அவங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும் மேடம். சரி, ஜோதியை நான் விசாரிச்சுக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னா உன்னை ஜாமீன்ல எடுத்து அந்த ஜோதியோட சேர்த்து வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க மேடம். போய் சாப்பிடு. ஓகேங்க மேடம். ஹலோ. எஸ். கணேசன் சாரா? ஆமா. நான் பவித்ரா பேசுறேன். எஸ் பவித்ரா. இங்க ஒரு பையன் இருக்கான். அவனை கொஞ்சம் விசாரிச்சு ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓஎஸ் வை நாட்? பண்ணிட்டா போச்சு. ஓகே சார். I'll come over ஓகே சார். right now. I'll wait for you. Okay. அம்மாவா? பேங்க் அம்மாவா? அம்மா, எல்லாரும் பேங்க்ல கடன் வாங்கும்போது அதை கட்டிடணுன்ற வைராக்கியத்துல தான் வாங்குறோம். என்ன சமயங்கள்ல கட்ட முடியாம போய் கை கட்டி நிக்கிறோம். இது எல்லா பணக்காரனுக்கும் ஏற்படுற தொல்லை. பேங்க் மேனேஜர் அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்பி வைங்க. அவர் ஒரு விடா கண்டம் கொடா. வணக்கம் சார். அடடடடா, உங்களுக்கு 100 ஆயுசு மிஸ்டர் கண்ணன். தேங்க்யூ. இப்பதான் உங்க பேங்க் அம்மாட்ட பேசினேன், ஜிஎம் அம்மாட்ட. அதுக்குள்ள கரெக்டா வந்து நிக்கிறீங்க. ரொம்ப ஹாட்டா வந்திருந்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப கூலா இருந்தீங்கன்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். என்ன வேணும்? சாப்பிட எதுவும் வேண்டாங்க. நீங்க பேங்க்குக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டினாலே போறோம். இது எங்க ஜிஎம் அம்மாவோட உத்தரவு. ஐயோ, அம்மா உத்தரவு, அம்மா ஆர்டர்னு ஆளாளுக்கு அந்த அம்மா பேரை பயன்படுத்தி பயமுறுத்துறீங்கப்பா. அந்த அம்மா ரொம்ப தங்கமானவங்க. நீங்க தான் அம்மா பேரை சொல்லி தண்டல் வாங்கிட்டு இருக்கிறீங்க. தண்டல் வசூல் பண்ண வரலீங்க, தவணையை வசூல் பண்ண வந்திருக்கோம். மிஸ்டர் கண்ணன், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க. மொத்த கடன் திருப்பி அடைச்சிட்டு உங்க கணக்கை நான் முடிச்சிடுறேன். ஏன் கணக்கையா? பேங்க் கடனை அடைக்கிறது தான் நான் அப்படி சொன்னேன். நீங்க கவலையப்படாதீங்க. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். வாங்க. ஓகே சார், வரேன். அம்மா, அடடடடடடா, அம்மா அம்மான்னு உங்க பேரை யாராரோ எப்படியோ பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க தங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேன்துமா. டேய், யார் அங்க போறது? பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்காரு. கூப்பிடு. சார், சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. என்ன சார் இவ்வளோ தூரம்? உங்க அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பாவையா? என்ன சார் விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நீங்க 3 பேரும் இந்த கம்பெனி டைரக்டர்ஸ் தானே? ஆமா. கம்பெனியுடைய பேர்ல பேங்க்ல அப்பா ஏகப்பட்ட லோன் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் அதை ரீபேமெண்ட் பண்ணல. இப்போ பேங்க்ல நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இல்ல சார், அப்பா கட்டியிருப்பாரு. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதனால தான். சார், எவ்வளவு ரீபேமெண்ட் பண்ணணும் சார்? நீங்க கட்ட வேண்டிய பணம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி பேங்க்ல வச்சிருக்கோம். நீங்க 3 பேருமே ஒரு தடவை பேங்க்குக்கு வந்தா நல்லா இருக்கும். அப்பா கிட்ட சொல்லி எவ்வளவு சீக்கிரமா இந்த லோனை அடைக்கிறீங்களோ உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்போ நான் வரட்டுங்களா? என்ன இப்படி அதிசயமா பாக்குறீங்க? நாங்க என்ன அப்படி பண்ணிட்டோம்? இல்ல, புத்தருக்கு போதி மரத்துக்கடியில இருந்து ஞானம் பிறந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து ஞானம் பிறந்ததுன்னு யோசிக்கிறேன். இத்தனை நாள் யார் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தோமோ அவரால தான். இதுல என்ன சந்தேகம்? கெட்டதுன்னு ஒண்ணு நடந்தா அதோட இன்னொரு பக்கம் நல்லது தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி இப்பதான் எங்களுக்கு ஒரு நல்ல ரூட்டே கிடைச்சிருக்கு. வர வர எங்க அப்பாவோட போக்கே சரியில்லை. போதையில இருக்கிறவனு கூட அடுத்த நாள் புத்திமதி சொல்லி மாத்திடலாம். ஆனா திட்டம் போட்டு நான் இப்படிதான் செய்வேன் அடம் பிடிக்கிறவரை எப்படி திருத்த முடியும்? ஒருத்தனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சா அவங்ககிட்ட இருக்க நல்லவனும் அவனை விட்டு பிரிஞ்சு போடுவானா. ஏன்னா வரப்போற அழிவுகள் நல்லவனையும் பாதிக்கக்கூடாது பாரு, அதான். உங்க அப்பா அடுக்கடுக்கா தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சரியா நிர்வாகம் பண்ண தெரியாததுனால பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் கூட அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. எங்களையும் உங்களையும் பிரிச்சு எவ்வளவு கஷ்டப்படுத்தினாரு. இப்போ அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. விதைச்சத அறுவடை பண்றாரு எங்க மாமனாரு. யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ உங்க 3 பேர் நிலைமையை நினைச்சாதான் எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அடுத்து நீங்க என்ன செய்ய போறதா உத்தேசம்?
இப்படி செஞ்சா என்ன? நஷ்டத்துல ஓடுற உங்க ஃபேக்டரிய உங்க பேருக்கு மாத்திக்கிட்டு நீங்களே நிர்வாகம் பண்ணுங்க. அது உங்களால முடியும். முடியாது. அப்பா இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சரி வேண்டாம். 3 பேருமே உங்க அப்பாவை விட்டு தனியா பிரிஞ்சு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நாங்க பண்ணுவோம். இதுக்கு லலிதாவும் ஒத்துக்குவா. என்ன சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மாடி, அவங்க யோசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யோசனை பண்ணி பாரு. நீ பாட்டுக்கு என்னென்ன குழந்தைய கொடுத்துட்டு இங்கே பேசி நிக்கிற. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலப்பா. இந்த புள்ளைக்கு அம்மாக்காரி யாரு அடுத்தவங்க யாருன்னு தன்னால புரிஞ்சுக்குது. இத பாரு, இத பிடி கொடுங்க. தாதா, நீ வேலைக்கு போறவ ஒன்னாண்ட புள்ளைய கொடுத்தா என்ன ஆவறது? என்னம்மா சொல்ற? என்ன அம்மாக்காரி யாரு அடுத்தவங்க யாருன்னு தன்னால புரிஞ்சுக்குது இது. அப்பங்காரன் வந்துக்கிறாரு. என்ன தம்பி, வந்தம்மா புள்ளைய பார்த்தமான்னு இருக்க கூடாது. புள்ளைக்கு வேண்டியதெல்லாம் இனிமே நீ தான் கவனிச்சுக்கணும். வந்தா புடி. கொடுங்க. என்ன கண்ணு அவசரப்படுறிய? டோன்ட் வரி, உனக்கு தான் ரெடி ஆக்கிது இல்ல. ஐயா வெக்கத்தை பாரு. புடி 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 புடி. கண்ணு, இங்க பாரு, இந்த புள்ளைக்கு இனிமே புட்டி பால் கொடுக்கறதும் நீதான், சொக்கா மாட்டி விடுறதும் நீதான், குளிப்பாட்டி விட்டு பவுடர் போடுறதும் நீதான். நான் புரிஞ்சுக்கினியா? எப்படி பாக்குது பாரு, முறைச்சுக்கினே பாக்குது பாரு. ஐயா இந்தாம்மா கண்ணு, இனிமேலு உங்க அப்பா மடியில உச்சா போவியோ சந்தனத்தை அப்புவியோ உன் சாமர்த்தியம். நான் வேலையை போய் பாத்துக்கிறேன். எங்க எனக்கு ஸ்டுடியோ போக டைம் ஆச்சு. குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க. தூங்குனதுக்கு அப்புறம் காவேரி கடை கொடுத்துருங்க. சரியா? ஏய் டைம் ஆகுதுல, கிளம்பு. எனக்கு போயிட்டு வரேன். காவேரிக்கா சீக்கிரம் லஞ்ச் ரெடி பண்ணுங்க. அண்ணே குழந்தையப்பா. தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளப்ல வெயிட் பண்றாங்க. நான் வரேன். என்ன ரவி, எல்லாரும் விட்டு போறாங்க. பால் பாட்டில் எங்க இருக்குன்னு கூட தெரியாத, கொஞ்சம் தேடி பாரு. அது வந்து அண்ணே என்ன போற வழியில டிராப் பண்ணிடு. என்னடா நீயும்? காவேரி அக்கா, காவேரி அக்கா.